ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனலில் அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஜ் மூவி பிரசன்ட்ல வெளியே வந்த ஜோரோகா குலாப்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டனை ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா அவங்க 2 பேர் சேர்ந்து வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தோன்னா இவங்க பண்ற மேட்டர் சீன்ஸ் செம ஹாட்டாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இவங்களோட நெய்பருங்க. இப்போ இவங்கள பார்த்தோன்னா அவங்களோட பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா அவங்களோட ஒய்ஃபோட காலை அழுத்திட்டு இருக்கும்போது இப்போ அவர் ஒய்ஃப்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, எங்க பாரு ராணி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன கேட்க போற சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவர் என்ன கேட்கிறாருன்னா, வழக்கமா எனக்கு நைட்ல கொடுப்பே அதை கூடயேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்கா தெளிவா சொல்லு, என்ன நான் கொடுப்பேன் அப்படின்னு இவ கேட்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நைட்ல இந்த டைம்ல என்ன பண்ணுவேன் அதுதான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இது மேட்டர் தானே, வழக்கம் போல நீ ஸ்டார்ட் பண்ணுவ, அதுக்கப்புறம் உனக்கு மட்டும் முடிஞ்சோன்னு நீ தூங்குவ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்போ நான் உனக்கு கொடுத்த வேலை மட்டும் நீ பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நீ கொடுத்த வேலை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், நீ சொன்ன மாதிரி நான் உன் காலை தானே அழுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை மட்டும் பண்ணு போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, என்னால முடியல, தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, இந்த முறை கண்டிப்பா நான் சீக்கிரமா முடிய மாட்டேன், உனக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கிடுறேன் அப்படின்னு இவன் கெஞ்சுறான். உடனே அவன் என்ன சொல்லனா, நீ இப்படி கெஞ்சறத நிப்பாட்டிட்டு வந்து என்னோட ஷோல்டரை அழுத்தி விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, போயிட்டு அவங்களோட மனைவியுடைய ஷோல்டரை நல்லா அழுத்தி விட்டு இருக்காரு. இப்படியே அழுத்திட்டே இருக்கும் போது இப்போ கார்த்தியோட ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. கார்த்தி என்ன பண்றாருன்னா, வழக்கம் போல அவங்க மனைவியை வச்சு வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போவாங்க. செம ஹாட்டாவே இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது திரும்பவும் ராஜோட குடும்பத்தை தாங்க காட்டுறாங்க. இப்ப ராஜ் என்ன பண்றாருன்னா, அவங்க மனைவிக்கு கையை பிடிச்சிட்டே இருக்கும்போது இப்ப அவன் மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறான், தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என்னால இந்த வாட்டி நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, உனக்காக நான் இன்னைக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு தரேன், அப்படி மட்டும் நீ ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டேன்னா திரும்பவும் நீ என் கூட சேர்ந்து பண்ணலாம், ஆனா இந்த முறை நீ எனக்கு முடிக்காம நீ மட்டும் முடிச்சுட்டு தூங்குன, இதுதான் உனக்கு கடைசி நைட்டு, இதுக்கப்புறம் நான் அவன் கிட்டே வரமாட்டேன் அப்படின்னு இவ சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா இந்த முறை நான் உனக்கு திருப்திப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனைவியை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு செம மூட் ஆயிடுதுங்க. என்ன பண்ணுவானா, அவளை கட்டில குப்புற படுக்க வச்சு வேற லெவல்ல ஆசரைட் பண்ணிட்டு இருப்பான். இந்த சீன்ஸ் எல்லாம் செம ஆட்டாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப நம்ம கார்த்தியோட ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. கார்த்தி என்ன பண்றானா, ஒரு வழியா மேட்டர் பண்ணிட்டு இப்ப அவங்க ஒய்ஃபு கூட பேசிட்டு இருக்கான். அவங்க என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், உன் கூட மேட்டர் பண்ணதுல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கார்த்தி சொல்லும்போது அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா, சரி ஓகே, உங்கள்ட்ட ஒன்று கேட்கவா, அம்மா இன்னைக்கு நீங்க மேட்டர் பண்ணும்போது டயர்டாகவில்லையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இவ கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் எப்படி டயர்ட் ஆவேன், ஏன்னா நீ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்க, இவ்வளோ அழகான பொண்டாட்டி வச்சுட்டு அவனா டயர்டா இருப்பானா, ஸோ அவனை பார்க்கும்போது எனக்கு இன்னும் அதிகமாக மூடாகுது, அதனால தான் அவனை வச்சு வேற லெவலில் செஞ்சுட்டு இருந்தேன். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ மட்டும் எனக்கு ஒய்ஃபா கிடைச்சனா உன்னை டெய்லி வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு என் மனசுல நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரியே நீ எனக்கு மனைவி ஆயிட்ட, அதனால தான் உன்னை நான் டெய்லியும் வச்சு வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு அப்படின்னு இவன் ரொம்ப சந்தோஷமா சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன பண்றானா, சிரிச்சுக்கிட்டே, நீங்க என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்கீங்க, ஆனா இந்த உலகத்துல எல்லாமே சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் எப்ப பார்த்தாலும் அவரை கொஞ்சம் ரொம்ப முரட்டுத்தனமாவே நடந்துக்கிறாங்க, அவருக்கு அவங்க சந்தோஷமாவே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனையே தெரியல அப்படின்னு சொல்லும் போதே இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா இந்த கப்பலை தாங்க காட்டுறாங்க. இங்க சம்பவம் சிறப்பாக போயிட்டு இருக்கும். இப்படியே அவங்க ஒய்ஃபை வச்சுட்டு இவர் வெறித்தனமா வேலை பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல அவரை பார்த்தோன்னா லைட்டா டயர்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இதை யோசிச்சா அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, திரும்பவும் அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அவருக்கு ஒரு கட்டத்துல முடிஞ்சிடுதுங்க. அவராலையும் அவங்கள முழுசாவே திருப்திப்படுத்த முடியல. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி நரகமா போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல, இந்த ஒன்னுத்துக்கு
ஒன்னுத்துக்கு ஆகாத இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. என் வாழ்க்கை ஃபுல்லா வெறும் கையை வச்சுட்டே வாழணும் போல. இதுக்கப்புறம் நான் என் கையை வச்சுட்டு தான் நான் எனக்கு சுகத்தை தேடிக்கணும். இந்த ஆள் இருக்கிறது ஒண்ணு, சும்மா இருக்கிறது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்ட உடனே இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப கார்த்தியோட ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. இப்ப கார்த்தியோட ஒய்ஃப் அவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, எங்க உங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். இப்ப நமக்குள்ள எப்பவுமே பிரச்சனை வந்ததே கிடையாது. நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஆனா மத்தவங்க குடும்பத்தை பார்த்தோன்னா இதே மாதிரி சண்டை வந்துட்டே இருக்கே, அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒண்ணு இல்லப்பா, அது ஒரு சின்ன விஷயம் தான். எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் அதை மனசுல வச்சுக்காம ரெண்டு பேரும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். எப்போ ஒருத்தவங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம யோசிச்சுட்டே இருந்தனா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையாகும். கணவனுக்கு ஒய்ஃபு பிசாசம் மாதிரியும், ஒய்ஃபுக்கு அவருடைய கணவர் பேய் மாதிரி தான் தெரியும். இப்ப நமக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா எப்படியும் நம்மளுடைய விஷயத்த நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு உட்காந்து பேசி அதை பிரச்சனை முடிப்போமோ அதே போல மத்தவங்களும் செஞ்சாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. மனைவிக்கு திடீர்னு ஏதாச்சும் மனசுல பட்டுச்சுன்னா அது அவங்க கணவர்கிட்ட போய் உட்காந்து சொன்னாங்கன்னா அவர் கணவருக்கு தன்னுடைய மனைவி பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருப்பா. அதே போல கணவரும் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணாங்கன்னா அவருடைய மனைவி அவரை கடவுள் மாதிரி பாப்பா. ஆனா இப்ப இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணவே மாட்டாங்க. தனக்குள்ளேயே நடக்கிற எல்லா விஷயத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு தன்னுடைய ஒய்ஃபு கிட்ட அதை காட்டாம சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இதனால்தான் நிறைய குடும்பத்துல பெரிய பெரிய பிரச்சனை நடக்குது. நிறைய பேர் டைவர்ஸ் கூட ஆயிருக்காங்க. அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான், எனக்கும் இப்பதான் நிறைய விஷயமும் புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம தூங்கலாமா அப்படி சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோனே ஆமாங்க, எனக்கு லைட்டா டயர்டா இருக்கிற மாதிரி, வாங்க நம்ம தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டா இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம கார்த்தியோட பெட்ரூம்ல பார்த்தோன்னா கார்த்தி தூங்கிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க அவங்க ஒய்ஃப் வராங்க. கையில காஃபி எடுத்துட்டு வந்து கதவு சாத்திட்டு நேரா வந்து அவரை எழுப்புறாங்க. எழுப்பின உடனே கார்த்தி என்ன பண்றானா, எழுந்திருக்கான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்காக காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன பண்றது, எனக்கு ஒரே ஞாபகமா இருந்தது, சோ கனவுல அவன் கூட கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது, சரி பண்ணதெல்லாம் போதும், காஃபி குடிங்க அப்படி சொல்லும் போது, எனக்கு இப்ப காஃபி எல்லாம் வேணாம், இப்போதைக்கு எனக்கு தேவையானது நீ மட்டும்தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலையிலே இப்படி ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு இவர் சொல்றா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு என்ன, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே குளிக்கலாமே, இன்னொரு முறை குளிச்சா என்ன தப்பா ஆக போகுது அப்படின்னு இவர் கேட்கிறாரு. சும்மா விளையாடாதீங்க, இப்பதான் கஷ்டப்பட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன், மறுபடியும் போய் அவத்துட்டு குளிக்கணும்னா அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, தண்ணி நம்மளுக்கு தான், பாத்ரூம் நம்மளுக்கு தான், உனக்கு துணியா இல்லை, ஃபுல்லா எவ்வளவு துணி இருக்கு, ஸோ அதனால உனக்கு பிரச்சனை இல்லை வான்னு சொல்லிட்டு அவரை இழுத்து அவருடைய முடியை நல்லா மூந்து பார்க்கறாரு. முந்து பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய முடியோட வாசனை எனக்கு தூக்குது, இதுவே எனக்கு செம மூடாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை டப்புன்னு இழுத்து பெட்ல படுக்க வச்சுட்டு இப்ப மறுபடியும் அவர் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. வழக்கம் போல திரும்பவும் அவளை வச்சு வெறித்தனமா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இன்னும் இதுல ஒரு எபிசோடு தாங்க இருக்கு, கூடிய சீக்கிரத்துல அதையும் நம்ம சேனல்ல பார்த்தலாம். இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.